Indicesல next sum 62nd sum. If a is equal to x power m plus n into y power l, b is equal to x power n plus l into y power m, c is equal to x power l plus m into y power n. Prove that a power m minus n into b power n minus l into c power l minus n is equal to 1. இதில் இப்போ இதை எடுத்துக்குவோம், நம்ம LHS எடுத்துக்குவோம். அந்த ப்ரூவ் தட் கொடுத்துருக்கிறதுல a பவர் m மைனஸ் n இன்ட்டு b பவர் n மைனஸ் எல் இன்ட்டு c பவர் l மைனஸ் 1, இதுதான் நம்மளுடைய LHS. இதில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதை 1ன்னு எடுத்துக்கிறோம், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், நான் இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a பவர் m மைனஸ் n, ஏக்கு பதிலாக நான் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் இன்ட்டு ஒய் பவர் எல், ஏக்கு பதிலாக அப்படியே எழுதிட்டேன் பவர் எம் மைனஸ் என். அப்போ இந்த எம் மைனஸ் என் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும், அதாவது எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் இன்ட்டு எம் மைனஸ் என் அப்படின்னு வரும். அது மாதிரி ஒய்க்கும் எல் பவர் எம் மைனஸ் என், ரெண்டுக்குமே அந்த பவர் மல்டிப்ளை ஆகும், இதோடையும் மல்டிப்ளை ஆகும் இதோடையும் மல்டிப்ளை ஆகும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணையில் எம் ப்ளஸ் என் இன்ட்டு எம் மைனஸ் ஒன், ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஜிபிரிக் ரிலேஷன் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர், இதை உள்ளே பெருக்கிக்கிறேன் எல்எம் மைனஸ் எல்என். இதுதான் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி செகண்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் என்னென்னா பி பவர் என் மைனஸ் எல், பிக்கு பதிலாக என்ன போடணும், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் எல் இன்ட்டு ஒய் பவர் எம் த ஹோல் பவர் என் மைனஸ் எல். இந்த பி தான், இது ஃபுல்லாகவே பி தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த n மைனஸ் எல்லுங்கிறது ரெண்டுக்குமே வரும், ரெண்டோட பவர்லேயுமே மல்டிப்ளை ஆகிட்டு, ரெண்டுக்குமே இருந்தால் தான் பவர் ஹோல் பவர்னு வர்றதுனால ரெண்டோட பவர்லேயே மல்டிப்ளை ஆகும். இது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா படி இது n ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர், இது ஒய் பவர் mn மைனஸ் ml. இந்த எம்ஐ என்னோடையும் எல்லோடையும் மல்டிப்ளை பண்ணி சைனோட சேர்த்து, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ மூணாவது என்ன அப்படின்னா சி பவர் L minus M, C power L minus M, இது M, C power L minus M, இது L minus M ன்னு எழுதிக்கிங்க. M minus N, N minus L, L minus M அப்படி சைக்ளிக்காக வரும். L power M minus M. C என்ன அப்படின்னா C என்னன்னா எக்ஸ் பவர் எல் ப்ளஸ் எம் இன்ட்டு ஒய் பவர் என், இதுக்கு ஹோல் பவர் எல் மைனஸ் எம். சிக்கு பதிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க எக்ஸ் பவர் எல் ப்ளஸ் எம் இன்ட்டு ஒய் பவர் என், அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் ஹோல் பவர் எல் மைனஸ் எம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல் ப்ளஸ் எம்மோடையும் எல் மைனஸ் எம் மல்டிப்ளை ஆகும், என்னோடையும் எல் மைனஸ் எம் மல்டிப்ளை ஆகும். அப்போ இது எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதை உள்ளே பெருக்கிக்குவோம் என்எல் மைனஸ் என்எம். இது தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுடைய எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1ங்கிறது என்னது, எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் எல்எம் மைனஸ் எல்எம், இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் பவர் n ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் mn மைனஸ் ml, இதோட சி இருக்குது பார்த்தீங்களா தேர்ட் ஈக்குவேஷன், எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் nl மைனஸ் nm, இதை மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் எல்லா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஒரே பேஸோட, அதனால் அதனுடைய பவர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். அதே மாதிரி ஒய் இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்து அதனுடைய பவர்ஸ் பூரா நம்ம ஆட் பண்ணலாம். எல்எம் மைனஸ் எல்என் ப்ளஸ் எம்என் மைனஸ் எம்எல் ப்ளஸ் என்எல் மைனஸ் என்எம். இப்போ பார்த்தா இந்த எக்ஸ் பவர் இந்த எம் ஸ்கொயரும் இதுவும் அடிபட்டுரும், இதுவும் அடிபட்டுரும், இதுவும் அடிபட்டுரும். அப்போ எக்ஸ் பவர் 0 இன்ட்டு ஒய் பவர் எல்எம்மும் மைனஸ் எம்எல்லாம் அடிபட்டுரும், எல்என் மைனஸ் எல்என்னும் ப்ளஸ் என்எல்லாம் அடிபட்டுரும், எம்என்னும் மைனஸ் என்எம்மும் அடிபட்டுரும். அப்போ அதுவும் 0 வந்துடும். அப்போ எக்ஸ் பவர் எனிதிங் டு த பவர் 0 1, இதுவும் 1 இதுவும் 1, 1 இன்ட்டு 1 என்னது 1,
இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். அதனால் இது ஒவ்வொன்றா எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் தான் ஈஸி. ஒன்று எடுத்துக்கணும், இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தெரிஞ்சு, இந்த பவர் வந்து ரெண்டோடையும் பெருக்கணும். ஏக்கு பதிலாக அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பவரை ரெண்டோடையும் பெருக்கணும். இதனுடைய அல்ஜிப்ரிக் ஃபார்முலா m² - n², இதை உள்ளே பெருக்கி வச்சுக்கணும். இதே மாதிரி 3 டேர்முக்கு பண்ணி 3ஐயும் பெருக்கணும். 3 பெருக்கிறப்ப இது பூரா பேஸ் ஒரே மாதிரி இருக்க பேஸோட பவர்ஸை பூரா கூட்டணும். அது மாதிரி ஒய்யோட பவர்ஸை பூரா கூட்டணும். எல்லாம் கேன்சல் ஆகி x⁴ 0 y⁴ 0 கிடைக்கும். அப்போ 1 × 1 = 1. இதுதான் ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட்.